ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஒரு கிராமர் லெசன் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து விசேஷன் பற்றி. விசேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்ம இங்கிலீஷில் வந்து ஆட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை தான் வந்து ஹிந்தியில் நம்ம விசேஷன்னு சொல்கிறோம். ஸோ ஆட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது என்ன? எந்த ஒரு வார்த்தை வந்துட்டு நம்மளுக்கு நவுனையோ அல்லது ப்ரோனவுனையோ டிஸ்கிரைப் பண்ணுதோ அந்த வார்த்தைகளை தான் நம்ம வந்து ஆட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து ஹிந்தியில் விசேஷன்னு சொல்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கார் இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து நவுன். அந்த கார் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளை தான் நம்ம ஆட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். ஸோ அந்த கார் எப்படி இருக்கு? அழகா இருக்கு, புதுசா இருக்கு, பழசா இருக்கு, அழுக்கா இருக்கு, சுத்தமா இருக்கு, இந்த நிறத்துல இருக்கு, அந்த பெருசா இருக்கு, சின்னதா இருக்கு, அந்த மாதிரி அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வார்த்தைகளை தான் நம்ம வந்து ஆட்ஜெக்டிவ்ஸ்ன்னு சொல்றோம். ஆட்ஜெக்டிவ்க்கு வந்து ஹிந்தியில வந்து விசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். விசேஷன் की परिभाषा, परिभाषाना डेफिनेशन அப்படின்னு அர்த்தம். ஸோ परिभाषा विशेषणोட परिभाषा பார்க்கலாம். संज्ञा या सर्वनाम शब्दों की विशेषता बताने वाले शब्द विशेषण कहते हैं. संज्ञा, संज्ञाना என்ன? நவுன். சர்வநாம்னா என்ன? ப்ரோனவுன். ஸோ எந்த ஒரு நவுனையோ இல்ல ப்ரோனவுன் வார்த்தைகளோட விசேஷத்தாவை சொல்றது. விசேஷத்தா அப்படின்னா வந்து சிறப்பம்சங்கள். அது என்ன வேணாலும் இருக்கலாம். இப்போ அந்த கார்ல பார்த்தோம்னா அழுக்கா இருக்கு, சுத்தமா இருக்கு, இந்த நிறத்துல இருக்கு, பெருசா இருக்கு, சின்னதா இருக்கு, புதுசா இருக்கு, பழசா இருக்கு, அதாவது அதோட அந்த வார்த்தைகள் டிஸ்கிரைப் பண்ணுது இல்லைங்களா, அந்த கார் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த சிறப்பம்சங்கள்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த விசேஷத்தா அப்படின்னா சிறப்பம்சங்கள். ஸோ அந்த நவுன்ல என்ன விசேஷம்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை தான் நம்ம வந்து விசேஷன் அப்படின்னு சொல்றோம். संज्ञा या सर्वनाम शब्दों की विशेषता बताने वाले शब्द. ஸோ அதை நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய வார்த்தைகளை தான் நம்ம வந்துட்டு விசேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ விசேஷத்தா அப்படிங்கிறது என்னென்னவா இருக்கலாம்? ஒருத்தரோட குண் அப்படி இருக்கலாம், குணம் அப்படின்னு அர்த்தம். தோஷ் அப்படின்னா வந்து குறைபாடு அப்படின்னு அர்த்தம். பரிமான் அப்படின்னா அளவு, சின்னது, பெருசு, உயரம், குள்ளம், அந்த மாதிரி எல்லாம். சங்யா அப்படின்னா வந்து எண்ணிக்கை, நம்பர். ஆதி அப்படின்னா எக்ஸெட்ரா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் தான். நிறைய இருக்கு இல்லைங்களா? ஒரு விஷயத்த நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா எப்படி வேணாலும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதனால தான் அப்படின்ட்டு எல்லாம் கிடையாது, நிறைய இருக்கு. அதுதான் அவங்க சொல்றாங்க. அடுத்தது विशेष्य. विशेषण जिस संज्ञा या सर्वनाम शब्दों की विशेषता बताता है उसे विशेष्य कहते हैं. அதாவது விசேஷன், அதாவது இந்த அட்ஜெக்டிவ் வந்து எந்த ஒரு நவுன் அல்லது ப்ரோனவுன், சங்ஞானா நவுன், சர்வநாம்னா ப்ரோனவுன். ஸோ எந்த அந்த அட்ஜெக்டிவ் வந்து எந்த ஒரு நவுன் அல்லது ப்ரோனவுன் வார்த்தைகளை வந்துட்டு வார்த்தைகளின் சிறப்பம்சங்களை நம்மளுக்கு சொல்லுதோ அந்த வார்த்தைகளை தான் நம்ம வந்து விசேஷிய அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒன்றும் கிடையாது, சங்யா அண்ட் சர்வநாம் வந்து டுகெதர் வந்து சிம்பிளா ஒரே வார்த்தையில விசேஷிய அப்படின்னு சொல்றோம், அவ்வளவுதான். ஓகே. ஸோ அட்ஜெக்டிவ் வந்து எந்த நவுன் அல்லது ப்ரோனவுனை வந்து நம்மளுக்கு டிஸ்கிரைப் பண்ணுதோ அந்த ப்ரோனவுன் அண்ட் நவுனை வந்துட்டு சிம்பிளா நம்ம வந்து விசேஷிய அப்படின்னு சொல்லிடுறோம். இது ரெண்டையும் சேர்த்து ஒரே வார்த்தையை விசேஷியன்னு சொல்றோம், அவ்வளவுதான். கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஜெய்சே எப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஈமான்தார் ஆத்மி, ஈமான்தார் ஆத்மி. ஸோ இந்த ஆத்மிங்கிறது என்ன? நவுன். ஸோ நவுனை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வார்த்தை தான் இந்த ஈமான்தார் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் அது. ஓகே. इस वाक्य खंड में ईमानदार शब्द विशेषण है और आदमी शब्द विशेष्य है. ஸோ ஜென்ரலா ஆத்மி அப்படின்னா வந்து சங்யா அப்படின்ற லிஸ்ட்ல நவுன் அப்படின்னு கொண்டுட்டு போயிடுவோம். இந்த இடத்துல வந்து என்னன்னா விசேஷி அப்படின்னு சொல்றோம். ஏன்னா வந்து சங்யா சர்வனம் ரெண்டையும் சேர்த்தி சொல்றது தான் இந்த விசேஷங்கிற வார்த்தை, அவ்வளவுதான். ஸோ ஈமான்தார் அப்படின்னா என்ன? நேர்மையான அப்படின்னு அர்த்தம். ஆத்மி அப்படின்னா நபர் அப்படின்னு அர்த்தம், நேர்மையான நபர். ஸோ இஸ் வாக்கிய கண்டு, வாக்கிய அப்படின்னா வாக்கியம் அப்படின்னு அர்த்தம், சென்டென்ஸ். ஓகே. கண்ட் அப்படின்றது வந்து என்ன? பிரிவு. ஸோ அது பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் அப்படின்னு. ஸோ ஏதோ ஒரு சென்டென்ஸ்ல இந்த பார்ட் எடுத்துக்கிட்டோம்னா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஈமான்தார் அப்படின்ற இந்த வார்த்தை தான் வந்து விசேஷன். ஓகே. அவர் ஆத்மி ஷப்த் விசேஷிய है. ஸோ இந்த ஆத்மிங்கிற இந்த நவுன் சங்கியா இருக்கு இல்லைங்களா, அதை சிம்பிளா விசேஷன்னு சொல்றோம். ஸோ இது வந்துட்டு விசேஷிய, இந்த ஈமான்தாருங்கிறது விசேஷன். ஸோ இந்த நபரோட குணத்தை தான் நம்ம சொல்றாங்க. அவர் எப்பேற்பட்டவருங்க? அவருங்களா ரொம்ப நேர்மையானவருங்க. அவரை பத்தி நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கிடைக்குது, அவரை பத்தி நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்குது. அடுத்தது விசேஷன் கே பேத். பேத் அப்படின்னா வேறுபாடு அல்லது வந்துட்டு பிரிவுகள், டைப்ஸ், அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ டைப்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ். ஓகே.
विशेषण के मुख्य रूप से 4 भेद है. ஸோ விசேஷன் கே முக்கிய ரூப் சே, ஸோ முக்கியமான ரூபங்கள்ல அதாவது மெயினான ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம் அப்படின்னா அஜெக்டிவ்ஸை வந்து ஹிந்தியில 4 வகையா பிரிக்கலாம். ஓகே, 4 பேது ஹை அப்படின்னா 4 டைப்ஸா பிரிக்கலாம். அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து குண்வாச்சக். ஓகே, குண்வாச்சக் அதுலயே நம்மளுக்கு தெரியுது. குண் அப்படின்னா குணம். ஸோ ஒரு நவுன் அல்லது ப்ரோனவுனோட குணத்தை நம்மளுக்கு சொல்லுச்சு அப்படின்னா அதை வந்து அந்த அஜெக்டிவ்ஸை குண்வாச்சக் விசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பரிமான் வாச்சக். பரிமான் அப்படின்னா வந்து அளவு அப்படின்னு அர்த்தம். ஸோ எந்த ஒரு நவுன் அல்லது ப்ரோனவுனோட அளவை பத்தி நம்மளுக்கு ஒரு அஜெக்டிவ் சொல்லுதுன்னா அந்த அஜெக்டிவ் வந்து பரிமான் வாச்சக் விசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது சங்யா வாச்சக். சங்யானா என்ன? கவுண்ட். ஓகே, ஸோ இப்போ ஒரு நவுன் அல்லது ப்ரோனவுன் இருக்குன்னா அதோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த இன்ஃபர்மேஷனை நம்மளுக்கு கொடுச்சுன்னா அந்த அஜெக்டிவ் வந்து சங்யா வாச்சக் விசேஷன்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து சார்வநாமிக். ஓகே, சார்வநாமிக் விசேஷன். சார்வநாமிக் அப்படிங்கிறது என்னன்னா எந்த ஒரு விசேஷன் வந்துட்டு நம்மளுக்கு வந்து பாயிண்ட் பண்ணுதோ, அதாவது எந்த ஒரு நவுனை நோக்கி நம்மளுக்கு பாயிண்ட் பண்ணுதோ இல்லை ப்ரோனவுனையோ பாயிண்ட் பண்ணுச்சுன்னா அதை வந்துட்டு சார்வநாமிக் விசேஷன்னு சொல்லுவோம். ஓகே, இது வந்து நம்ம எக்ஸ்பிளனேஷன்ல பார்த்தோம்னா கிளியர் ஐடியா கிடைக்கும். So first one வந்து குண்வாச்சக் விசேஷன். ஓகே, குண்வாச்சக் விசேஷன் adjective of quality. adjective of quality அதுலயே நம்மளுக்கு தெரியுது குணம். குணத்தை பத்தி சொல்றது, ஒரு விஷயத்தோட குவாலிட்டி எப்படி இருக்குன்ற மாதிரி சொல்றது. ஸோ நபரா இருந்தா குணம்னு சொல்லுவோம், இதே வந்து பொருளா இருந்ததுன்னா அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதாவது जिस विशेषण से विशेष्य के गुण या दोष का बोध होता है उसे गुणवाचक विशेषण कहते हैं. ஸோ எந்த ஒரு விசேஷன் அஜெக்டிவ் வந்து நம்மளுக்கு விசேஷிய விசேஷக்கே அப்படின்னா விசேஷிய உடைய அப்படின்னு அர்த்தம். விசேஷியனா என்ன? நவுன் அல்லது ப்ரோனவுன். ஓகே, நவுன் அல்லது ப்ரோனவுன் உடைய குணம் அல்லது குறைபாடு. குண் அப்படின்னா வந்து குணம் அப்படின்னு அர்த்தம். தோஷ் அப்படின்னா வந்து குறைபாடு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதோட குணம் அல்லது குறைபாடை பத்தி நம்மளுக்கு சொல்லுதோ, அதாவது போதுகர்த்தாக அப்படின்னா நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஹெல்ப் பண்றது. போதுகரானா அப்படின்னா வந்து புரிய வைப்பது அப்படின்னு அர்த்தம். ஸோ எந்த ஒரு வார்த்தை வந்துட்டு நம்மளுக்கு ஒரு நபரோட குணம் அல்லது அவரோட குறைபாடை வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுதோ, அதை புரிய வைக்குதோ, அந்த மாதிரி வார்த்தைகளை வந்து நம்ம குண்வாச்சக் விசேஷன்னு சொல்றோம். உசே குண்வாச்சக் விசேஷன் கேட்க, அதை தான் குண்வாச்சக் விசேஷன் என்று சொல்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஜெய்சே. ஜெய்சேனா எக்ஸாம்பிள்ஸ். பாவ், ஒருத்தவங்களோட அந்த குணம் அல்லது பாவனைகள் அந்த மாதிரி எல்லாம் வரக்கூடியது. வீர் அப்படின்னா, வீர் அப்படின்னா அதுலேயே ஹிண்ட் இருக்கு, வீரம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அவர் எப்பேற்பட்டவங்க, ஐயோ அவர் சரி நல்ல வீரன்க அவரு அப்படின்ற மாதிரி சொல்லுது. காயர் அப்படின்னா கோழை. ஓகே, அவருங்களா ரொம்ப பயந்துக்குவாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றது. பிரேமி அப்படின்னா வந்து ஆக்சுவலா காதலன் அப்படின்னு தான் அர்த்தம். இது நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, ஒரு பர்சன் வந்து ரொம்ப அடோரபிளா இருக்காங்க, அவங்களை பிடிக்காதவங்களே இருக்க முடியாதுங்க, அவ்வளோ ஒரு நல்லவங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சொல்றது வந்து பிரேமி. துர்பல் அப்படின்னா வந்து வீக் அப்படின்னு அர்த்தம், ரொம்ப வீக்கான பர்சனுங்க அப்படின்னு. பல்வான் அப்படின்னா வந்து ஸ்ட்ராங் அப்படின்னு அர்த்தம். அச்சா அப்படின்னா நல்லது அப்படின்னு அர்த்தம். புரா அப்படின்னா கெட்டது. ஸோ இது நபராகவும் இருக்கலாம், இல்லை ஒரு பொருளை பற்றி சொல்றதும் இருக்கலாம். ஸோ இது நல்லது, இது கெட்டது அந்த மாதிரி. அடுத்தது வந்து ரங்கு. ரங்குனா என்ன? கலர். பீலா அப்படின்னா வந்துட்டு மஞ்சள். நீலா நீலம். லால் சிவப்பு. காலா கருப்பு. சஃபேத் வெள்ளை. ஹரா அப்படின்னா வந்து பச்சை. ஸோ இந்த மாதிரி வந்து எந்த ஒரு நவுன் அல்லது ப்ரோனவுனை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வார்த்தைகளை நம்ம அஜெக்டிவ்னு சொல்லுவோம். அதில் பிரித்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயத்தோட குணத்தை வந்துட்டு குவாலிட்டி அல்லது வந்துட்டு குறைபாடு தோஷம் வந்து சொல்லிச்சுன்னா அதை வந்து குண்வாச்சக் விசேஷன்னு சொல்லுவோம். குண்வாச்சன் விசேஷன் அசங்கிய ஹை. சங்கியா அப்படின்னா வந்து கவுண்ட் பண்ணக்கூடியது. அசங்கியா அப்படின்னா வந்து கவுண்ட்லெஸ். அதாவது என்ன சொல்றாங்கன்னா குண்வாச்சக் விசேஷன் அப்படிங்கிறது வந்து கவுண்ட்லெஸ் இருக்கு, நம்மளுக்கு இவ்வளவுதான் அப்படின்றது எண்ணிக்கையே கிடையாது. ஏன்னா ஒரு பொருளை பத்தி சொல்லணும்னா ஒவ்வொரு பொருளை பத்தி அது மாறிட்டே இருக்கும் இல்லைங்களா, எவ்வளவு வேணாலும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இது எப்படி வேணாலும் இருக்கலாம். அதனால இதுக்கு இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஃபிர் பி அப்படின்னா இருந்தாலும். உன்மேசே பிரமுக் ஏக, அவைகள்ல முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா உன்மேசே அப்படின்னா அவைகளில் அப்படின்னு அர்த்தம்.
பிரமுக் அப்படின்னு வந்து முக்கியமான, ஏஹ அப்படின்னா இதெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க, இவையெல்லாம் அப்படின்னு. ஏஹ அப்படின்னா இவையெல்லாம். அதாவது குண்வாச்சக் சங்கியாங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய இருக்கு. ஒரு விஷயத்தோட கலரை சொல்லலாம், அதோட குறைபாடு சொல்லலாம், அது எங்க இருக்குன்னு சொல்லலாம், எப்படி இருக்கு, அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அது வந்து இவ்வளவுதான் அப்படின்ட்டு கணக்கே கிடையாது. மெயினானது பார்த்தோம்னா இதெல்லாம் தான் அப்படின்னு சொல்றாங்க. குண் போதக். ஸோ குண் போதக் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு ஒரு விஷயத்த புரிய வைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தரோட குணத்தை பத்தி அல்லது ஒரு நபரோட குணத்தை பத்தி, ஒரு விஷயத்தோட குணத்தை பத்தி நம்மளுக்கு புரிய வைக்குது அப்படின்னா அந்த வார்த்தைகளை வந்து குண் போதக் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. குண் போதக் விசேஷன். ஸோ குண்வாச்சக் விசேஷன்ல இவ்வளோ இருக்கு சப்டிவிஷன்ஸ் இதெல்லாம். அச்சா அப்படின்னா வந்துட்டு நல்லது அப்படின்னு அர்த்தம், அல்லது நல்லவர் அப்படின்னு அர்த்தம். பலா அப்படின்னா வந்துட்டு நல்லது அப்படின்னு அர்த்தம். பலா இன்சான் அப்படின்னா நல்லவங்க, நல்ல மனிதருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றது. நம்பர் அப்படின்னா வந்து சாஃப்டான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்றது. தானி அப்படின்னா வந்து அடுத்தவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க, அதாவது தான தர்மம் பண்ணக்கூடியவங்க அப்படின்னு அர்த்தம். சீஷ்ட் அப்படின்னா வந்துட்டு நல்லவங்க, பண்புள்ளவங்க அப்படின்னு அர்த்தம். சுஷீல் அப்படின்னாலும் அதே மாதிரிதான், பண்புள்ளவங்க, அடக்கொடுக்கமானவங்க, மரியாதை தெரிஞ்சவங்க, அதாவது எல்லாத்துக்கும் மரியாதை கொடுத்து தான் நடத்துவாங்க அந்த மாதிரி சொல்றது. வினீத் அப்படின்னாலும் அதுதான், அழகான அப்படின்ற மாதிரி அர்த்தம். இவையெல்லாம். ஸோ வினீத்னாலும் வந்து அழகான, பண்பான அந்த மாதிரி எல்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி குணங்களை பத்தி சொல்லிச்சுன்னா அது குண் போதக் அப்படின்னு சொல்லுவோம். தோஷ் போதக். தோஷ் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும், குறைபாடு. ஒரு விஷயத்த அல்லது ஒரு நபரோட குறைபாடுகளை சொல்லிச்சுன்னா அந்த மாதிரி வார்த்தைகளை வந்து நம்ம குண்போதக் குண்போதக் விசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இது வந்து குண்வாச்சக் விசேஷன்ல வரக்கூடியது சப்டிவிஷன். கராப் அப்படின்னா வந்து மோசமான அப்படின்னு அர்த்தம். அசிஷ்ட் அப்படின்னா வந்துட்டு என்னன்னா, சீஷ்ட்னா என்னன்னு படிச்சோம், பண்புள்ள, அதாவது அடுத்தவங்களை மரியாதையா நடத்தக்கூடிய அப்படின்னு. அசிஷ்ட் அப்படிங்கிறது அதோட ஆப்போசிட், அதாவது வந்து யாரையும் மதிக்காம ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம். துஷ்ட் அப்படின்னா வந்து கெட்டவங்க, பேட் பர்சன் அந்த மாதிரி சொல்றது. நிர்தய் அப்படின்னா வந்துட்டு இதயமே இல்லாதவங்க, அதாவது கல்லு மனசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது. புரா அப்படின்னா வந்து பேட் அப்படின்னு அர்த்தம். துஷீல் அப்படின்னா வந்துட்டு அதேதான், பண்பு இல்லாதவங்க அப்படின்னு அர்த்தம். சுஷீல் அப்படின்னா வந்துட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அடக்க ஒடுக்கமான, பண்பான அந்த மாதிரி, அதோட ஆப்போசிட் தான் துஷீல். இவையெல்லாம் ஆதினா எக்ஸெட்ரா இவையெல்லாம். அடுத்தது ஸ்தான் போதக். ஸ்தான்னா என்ன, இடம். ஸோ ஒரு விஷயத்தோட ஒரு நவுன் அல்லது ப்ரோனவுனோட இடத்தை பத்தி நம்மளுக்கு சொல்லுது அப்படின்னா அது வந்து ஸ்தான் போதக். ஓகே, யஹா, வஹா, இங்கே, அங்கே. இதர் உதர்னா, இதர்னா இங்கே, அங்கேனா உதர். அடுத்தது ஊப்பரி அப்படின்னா வந்து மேல அப்படின்னு அர்த்தம். நீச்சே அப்படின்னா கீழே. பாஹரி அப்படின்னா வெளியே. ஆதி அப்படின்னா எக்ஸெட்ரா. சமை போதக். சமைனா என்ன, நேரம். ஸோ ஒரு நவுன் அல்லது ப்ரோனவுனோட டைம் பத்தி சொல்லக்கூடியது. ஓகே. நவீன் அப்படின்னா வந்து புதுமையான அப்படின்னு அர்த்தம். நூத்தன் அப்படின்னாலும் புதுமையான அப்படின்னு. ஷானிக் அப்படின்னா வந்துட்டு தற்காலிகமாக அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது டெம்பரரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது. தைனிக் அப்படின்னா தினந்தோறும் நடக்கக்கூடியது. சப்தாகிக் அப்படின்னா வாரந்தோறும் நடக்கக்கூடியது. பிராச்சீன் அப்படின்னா வந்துட்டு ஏன்ஷியன்ட், பழங்காலத்து அப்படின்னு அர்த்தம். ஆதினா எக்ஸெட்ரா இவையெல்லாம். இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடிய, இது மட்டும்தான் இல்லை, இவையெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வந்துட்டு நம்ம சமய போதக். ஏன்னா வந்து ஒரு விஷயத்தோட அந்த சமயத்தை பத்தி சொல்லுது. அது இந்த பேலஸ் வந்து எத்தனை வருஷம் கோயிலோ, இது ரொம்ப பழங்காலத்து பேலஸுங்க. இந்த கோயில் இப்பதான் புதுசா கட்டியிருக்காங்க. இந்த கோயில் வந்து பழங்காலத்து கோயிலுங்க, ராஜா காலத்து கோயிலுங்க, அந்த மாதிரி சொல்றது. ரங் போதக். அதுவே தெரிஞ்சிருக்கும், ஒரு நவுன் அல்லது ப்ரோனவுனோட கலரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய வார்த்தைகளை வந்து நம்ம ரங் போதக் விசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பீல், நீல், ரக்த், ஹரித். பீல்னா என்ன, மஞ்சள். நீல அப்படின்னா வந்துட்டு நீலம் அப்படின்னு அர்த்தம். ரத்த அப்படின்னா வந்துட்டு ரத்த சிவப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான். ஹரித் அப்படின்னா வந்து பச்சை. கந்த போதக். ஸோ கந்த் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு அர்த்தம் வரும். ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று வந்து அந்த கந்தகி அப்படின்னு சொல்லுவோம், அழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா அது. இன்னொன்று வந்து பார்த்தோம்னா வாசனை அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ இது வந்து எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். மேக்சிமம் வந்து இது பார்த்தோம்னா இந்த ஸ்மெல் சம்மந்தப்பட்டது, ஓகே, மனம் சம்மந்தப்பட்டது தான் இது எடுத்துக்கணும். சுகந்தித். ஓகே, சுகந்தித் அப்படின்னா வந்து நறுமணம் அப்படின்னு அர்த்தம். துர்கந்தித் அப்படின்னா வந்துட்டு துர்நாற்றம் அப்படின்னு அர்த்தம். குஷ்புதார் அப்படின்னாலும்
நறுமணம் தான். பத்புதார் அப்படின்னா நாற்றம் அப்படின்னு அர்த்தம். சுகந்த பூர்ண அப்படின்னா வந்துட்டு நல்ல வாசனை இருக்கக்கூடிய, நறுமணம் இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். துர்கந்தமை அப்படின்னா வந்துட்டு துர்நாட்டம் வீசுகிற அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலா இதுல பார்த்தோம்னா ஒண்ணு வந்துட்டு நல்லா வந்து அதாவது நறுமணம், இன்னொன்று வந்து துர்நாற்றம். அது வார்த்தைக்கு தான் வந்து பார்த்தோம்னா நிறைய இதுல கொடுத்துருக்காங்க. மீனிங் என்னமோ வந்து ரெண்டு தான் இருக்கு ஆக்சுவலா. ஓகே, ஸோ சுகந்த, புஷ்போதார், சுகந்த் பூர்ண இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நல்லா அப்படியே வந்துட்டு அந்த ஃப்ரேக்ரன்ஸ் பத்தி சொல்றது. இதெல்லாம் வந்து மீதி வார்த்தைகளை வந்து துர்நாற்றத்தை பத்தி. ஸோ நெக்ஸ்ட் வந்து திஷா போதக். திஷா அப்படின்னாலே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், திசை பத்தி சொல்றது. ஸோ அந்த டைரக்ஷன்ஸ் பத்தி சொல்லக்கூடிய வார்த்தைகளை வந்துட்டு திஷா போதக் அப்படின்னு சொல்லுவோம். பஷ்சமி, பஷ்சமி அப்படின்னா வந்து மேற்கு அப்படின்னு அர்த்தம். பூர்வி அப்படின்னா வந்துட்டு கிழக்கு, உத்தரி அப்படின்னா நார்த், தக்ஷிணி அப்படின்னா வந்துட்டு சவுத், உத்தர் பக்ஷமி அப்படின்னா வந்துட்டு நார்த் வெஸ்ட். ஓகே, ஆதி அப்படின்னா எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு டைரக்ஷன்ஸ் சொல்லக்கூடியதை வந்துட்டு நம்ம திஷா போதக் விசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து அவஸ்தா போதக். அவஸ்தா போதக் அதாவது வந்துட்டு அவஸ்தா அப்படின்றது வந்து என்னன்னா ஹெல்த் அப்படின்ற அர்த்தமும் வரும். இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா நிலைமை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதுவும் வரும். ஸோ எந்த ஒரு பர்சன் அல்லது ஒரு பொருளோட நிலைமையை பத்தி சொல்றத வந்து அவஸ்தா போதக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கீலா, கீலா அப்படின்னா வந்து ஈரமாக இருப்பது அப்படின்னு அர்த்தம். சூக்கா அப்படின்னா வந்து காய்ந்து இருப்பது அப்படின்னு அர்த்தம். நம் அப்படின்னாலும் ஈரப்பதம் அப்படின்னு சொல்லுவீங்க, அதான். நமிதார் அப்படின்னாலும் ஈரப்பதம் தான். திரவ அப்படின்னா வந்துட்டு திரவம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். ஆதினா எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடிய வார்த்தைகளை வந்துட்டு அவஸ்தா போதக் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது தஷா போதக். தஷா போதக் அப்படின்றது வந்து என்னன்னா ஒருத்தரோட அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது, அதுவும் வந்து நிலை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றது தான். ஓகே, பீமார். பீமார் அப்படின்றது வந்து என்ன, உடம்பு சரியில்லாம இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றது. தந்துருஸ்த் அப்படின்னா வந்து ஹெல்தி அப்படின்னு அர்த்தம். நிரோக் அப்படின்னா வந்துட்டு நோயற்ற அப்படின்னு அர்த்தம். ரோக் அப்படின்னா வந்து நோய் அப்படின்னு அர்த்தம். நிரோக் அப்படின்னா வந்து ரோகற்றது அப்படின்னு அர்த்தம். ரோகி அப்படின்னா வந்து நோய்வாய்ப்பட்ட அப்படின்னு அர்த்தம், அதாவது நோய் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றது. ஸ்வஸ்த் அப்படின்னா வந்து ஆரோக்கியமான, அஸ்வஸ்த் அப்படின்னா வந்துட்டு ஆரோக்கியமற்ற அப்படின்ற மாதிரி சொல்றது. பிகடா அப்படின்னா வந்துட்டு கெட்டு போச்சு அப்படின்னு சொல்றது. பிகடா கயா அப்படின்னா எல்லாமே ஸ்பாயில் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது. இதே வந்துட்டு ஒரு நபரை பார்த்து சொல்லலாம், அதாவது வந்து அவன் ரொம்ப கெட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சொல்றது. பிகடா ஹுவா அப்படின்னா வந்துட்டு அவன் கெட்டு போயிருக்கான், இவங்க கூட எல்லாம் சேர்ந்து அவங்க கூட சேர்ந்து அந்த மாதிரி எல்லாம் சொல்றது. இதெல்லாம் பார்த்து பார்த்து அவன் கெட்டு போயிருக்கான், நீங்க நிறைய அவனுக்கு வந்துட்டு ஃபீட் பண்ணி அவன் வந்துட்டு ஹெல்த்தியா ஸ்பாயில் ஆயிடுச்சு, அந்த மாதிரி ரொம்ப பேம்பர் பண்ணும்போதும் கெட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஓவர் செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்காங்க நல்லா சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இதை சொல்றது. பிகடா ஹுவா அப்படின்னா கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்றது. சுதரா ஹுவா அப்படின்னா வந்துட்டு சரிப்படுத்துவது அல்லது திருத்துவது, மேம்படுத்துவது, அதெல்லாம் எக்ஸெட்ரா. அடுத்தது வந்து ஆகார் போதக். ஆகார் போதக் அப்படின்றது என்னன்னா அந்த ஒரு ஷேப் அப்பியரன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றது. ஓகே, கோல். கோல் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ரவுண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அது வந்து கோல் அப்படின்னு சொல்லும்போது ஸ்பியர் அப்படின்னு சொல்றப்ப யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து சும்மா ரவுண்ட் அப்படின்னு சொல்றப்ப கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. லம்பா அப்படின்னா வந்து நீளமான அப்படின்னு அர்த்தம், இல்லை உயரமான அப்படின்னு அர்த்தம். டிகுனா அப்படின்னா வந்துட்டு குட்டியான, குட்டை, சிறிய அப்படின்னு அர்த்தம். பவுனா அப்படின்னாலும் வந்துட்டு குட்டை, சிறிய அந்த மாதிரி தான் வரும். சௌகோர் அப்படின்னா வந்து சதுரம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சௌகோர் அப்படின்னா சதுரம். அண்டாக்கார் அப்படின்னா வந்துட்டு என்னன்னா ஓவல் அப்படின்னு அர்த்தம், அதாவது நீலவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அண்டா அப்படின்னா என்ன, முட்டை. ஸோ முட்டை எந்த மாதிரி இருக்கும், ஓவல் ஷேப்ல இருக்கும், அதுதான் இவங்க சொல்றாங்க அண்டாக்கார். ஆதி அப்படின்னா எக்ஸெட்ரா. தேஷ் போதக். ஸோ ஒரு நபர் வந்து இந்த நாட்டோட சேர்ந்தவர், இந்த நாட்டோட சிட்டிசன் அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தைகளை வந்துட்டு நம்ம தேஷ் போதக். ஸோ இந்த வார்த்தைகளை பத்தி ஒருத்தங்களை சொல்றோம் அப்படின்னா, ஓ இந்த நாட்டுக்காரங்களா அந்த நாட்டுக்காரங்களா அப்படின்ற மாதிரி சொல்றது. பாரதிய அப்படின்னா வந்து இந்தியன் அப்படின்னு அர்த்தம். சீனி அப்படின்னா வந்து சைனீஸ் அப்படின்னு அர்த்தம். சீனிக்கு வந்து சர்க்கரை அப்படின்ற அர்த்தமும் வரும், சர்க்கரை அப்படின்ற அர்த்தமும் வருது. இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா சைனீஸ் அப்படின்ற மாதிரி சொல்றது. நம்மலாம் வந்து தமிழ்ல சீனாக்காரங்க அப்படின்னு சொல்லுவோம்,
சைனீஸை வந்து சீனா அப்படின்னு சொல்றாங்க, அவங்க வந்து ஹிந்தில சீனி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து ரூசி. ரூஸ் அப்படிங்கிறது என்னன்னா ரஷ்யா. ஹிந்தியில வந்துட்டு ரஷ்யா வந்து ரூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரூஸ். ஸோ ரூசி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா ரஷ்யன் அப்படின்னு அர்த்தம். எக்ஸெட்ரா. பாவ் போதக். ஸோ இதுவும் அதே தான், ஒருத்தவங்களோட அந்த பண்பானவங்க, அவங்களோட குணம், அதை பத்தி எல்லாம் சொல்லுது. வீர, ஷூர், காயர், பிரேமி, ஆதி. வீர் அப்படின்னா வீரமானவர் அப்படின்னு, ஷூர் அப்படின்னாலும் தைரியமானவங்க அப்படின்னு அர்த்தம், காயர் அப்படின்னா கோழை அப்படின்னு அர்த்தம், பிரேமி அப்படின்னா வந்து ரொம்ப ஸ்வீட் ஆனவங்க, அதோரபிள் ஆனவங்க அப்படின்ற மாதிரி சொல்றது, எக்ஸெட்ரா. ஸோ மேலே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அது வந்து இந்த குண்வாச்சக் சங்யா விசேஷனோட ஒரு சில டிவிஷன்ஸ் தான். ஸோ அது பார்த்தோம்னா நிறைய இருக்கு. மெயின் வந்து பார்த்தோம்னா இதுதான், அதை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. செகண்ட் நம்ம பார்க்க போறது வந்து பரிமான் வாச்சக் விசேஷன். ஓகே, பரிமான் வாச்சக் விசேஷன் அளவு பத்தி சொல்லக்கூடிய. பரிமான் அப்படின்னா வந்து அளவு அப்படின்னு அர்த்தம். அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி, எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுது. जो विशेषण किसी वस्तु की मात्रा, नापतोल, वजन को बताते हैं उसे परिमाणवाचक विशेषण कहते हैं. ஸோ ஜோ விசேஷன், எந்த ஒரு விசேஷம், எந்த ஒரு அட்ஜெக்டிவும், கிசி வஸ்து, எந்த ஒரு விஷயத்தோட, வஸ்து அப்படின்னா பொருள் அப்படின்னு எடுத்துக்கலாம், எந்த ஒரு பொருளோட, கி மாத்ரா, மாத்ரா அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த மெஷர்மெண்ட்ஸ் அதை தான் சொல்றோம், அளவு எவ்வளோ பெருசு அந்த மாதிரி சொல்றது. நாப்தோல் அப்படின்னாலும் மெஷர்மெண்ட்ஸ் தான். வசன் அப்படின்னா வந்து வெயிட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த வெயிட்டு, அதோட மெஷர்மெண்ட்ஸ், கவுண்ட் எப்படி இருக்கு அந்த மாதிரி எல்லாம் சொல்லுச்சு, அந்த குவான்டிட்டி பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுச்சுன்னா அந்த மாதிரி வார்த்தைகளை வந்துட்டு பரிமான் வாச்சக் விசேஷன்னு சொல்றோம். அந்த அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் பரிமான் வாச்சக் விசேஷன்னு சொல்றோம். உனே பரிமான் வாச்சக் விசேஷன் कहते हैं. जैसे 3 மீட்டர் கப்படா. ஸோ கப்படா அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நவுன். ஸோ எத்தனை மீட்டர்னு சொல்றோம், 3 மீட்டர். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு அது என்ன சொல்லுது, அந்த மெஷர்மெண்ட் பத்தி சொல்லுது, அந்த குவான்டிட்டி பத்தி. இந்த இடத்துல வந்துட்டு நம்ம மெஷர் பண்றோம். ஸோ 3 மீட்டர் துணி அப்படின்னு சொல்றோம். கேஹூ, கேஹூ அப்படின்னா வந்துட்டு கோதுமை அப்படின்னு அர்த்தம். கிலோபர் கோதுமை, கிலோபர் கேஹூ அப்படின்னா வந்துட்டு 1 கிலோ நிறைஞ்ச கோதுமை அப்படின்ற மாதிரி, 1 கிலோ அளவுக்கு அப்படின்னு அர்த்தம். தோடா தேல் அப்படின்னா வந்து கொஞ்சம் எண்ணெய் அப்படின்னு அர்த்தம். பகுத் பாணி அப்படின்னா நிறைய தண்ணி அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல பாருங்க 3 மீட்டர், ஆக்சுவலி இதுவும் ஹைலைட் பண்ணியிருக்கணும். ஓகே, 3 மீட்டர் அப்படிங்கிறது அதோட மெஷர்மெண்ட்டை காட்டுது. கிலோபர் அப்படிங்கிறது அதோட வெயிட்டை காட்டுது. தோடா அப்படிங்கிறது அந்த எவ்வளோ இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அது வெயிட் பத்தி தான் சொல்லுது. பகுத் அப்படின்னாலும் அதே மாதிரி எல்லாமே வந்து பார்த்தோம்னா அந்த மெஷர்மெண்ட்ஸ்ல தான் இருக்கு. परिमाण वाचक विशेषण के 2 भेद होते हैं. ஸோ குண்வாச்சக்ல பார்த்தோம் நிறைய இருக்கு, அது கவுண்ட்லெஸ். மெயின் ஆனது மட்டும் பார்த்தோம் நம்ம எக்ஸாம்பிள்ஸோட. இப்போ நம்ம செகண்ட் பார்க்கறது பரிமான் வாச்சக். அதுல வந்து பார்த்தோம்னா கீழே பார்த்தோம்னா 2 இருக்கு, அதாவது சப்டிவிஷன்ஸ் பார்த்தோம்னா 2 இருக்கு. நிश्चित परिमाण वाचक तथा अनिश्चित परिमाण वाचक. மற்றும் ததா அப்படின்னா மற்றும் அப்படின்னா எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம நிश्चित परिणाम वाचक. நிश्चित அப்படின்னா வந்துட்டு டெஃபினட் அப்படின்னு, அதாவது உறுதியா சொல்லிட முடியும் அந்த மாதிரி. निश्चित परिमाण वाचक adjective of exact quantity. ஸோ எக்ஸாக்டா நம்மளுக்கு இதுதான் இவ்வளோதான் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். जिन विशेषणों द्वारा किसी नापतोल आदि का निश्चय हो वे निश्चित परिणाम वाचक विशेषण कहलाते हैं. जिन विशेषणों, ஸோ எந்த ஒரு அட்ஜெக்டிவ்ஸ் மூலமாகவும், துவாரா அப்படின்னா மூலமாகவும், கிசி நாப்தோல் ஆதி கா விஷய் ஹோ, ஸோ எந்த ஒரு விஷயத்தோட நாப்தோல், நாப்தோல் அப்படின்னா நாப்னா அப்படின்னா வந்துட்டு அளவெடுக்கிறது, தோல்னா அப்படின்னா எடை போடுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம சேனல்லாம் கூட பார்த்தோம்னா அந்த ஆன்லைன்லாம் ஆர்டர் பண்ணும்போது நாப்தோல் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. நாப்னா அப்படின்னா வந்துட்டு அளவெடுக்கிறது, மெஷர் பண்ணுறது, மெஷரிங் டேப் வச்சு மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நாப்னா அப்படின்னு சொல்லுவோம். தோல்னா அப்படின்னா வந்து இந்த தராசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, தராசுல வச்சு வெயிட் போடுறோம் இல்லைங்களா, அது வந்து தோல்னா அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவோம். அதை சேர்த்து சொல்லணும் நாப்தோல் அப்படிம்பாங்க. நாப்தோல் ஆதிக்கா நிச்சயிக்கோ. ஸோ எந்த ஒரு அட்ஜெக்டிவ் மூலமாக நம்ம வந்து மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து அதை வந்து உறுதிப்படுத்துகிறோமோ வே நிश्चित परिणाम वाचक, परिणाम இல்லை, परिमाण वाचक विशेषण कहलाते हैं. जैसे 4 மீட்டர் ரசி.
ஸோ நம்மளுக்கு இங்கே மெஷர் பண்ணி தெரியுது. ரஸ்ஸி அப்படின்னா வந்து கயிறு அப்படின்னு அர்த்தம். ரோப்புக்கு வந்து ஹிந்தியில் ரஸ்ஸி. ஸோ 4 மீட்டர் ரஸ்ஸி அப்படின்னா 4 மீட்டர் கயிறு அப்படின்னு அர்த்தம். 1 லிட்டர் தூத். ஸோ பாலோட அளவு என்ன? 1 லிட்டர். முட்டி பர் தானே. தானே அப்படின்னா வந்து தானியம் அப்படின்னு அர்த்தம். முட்டி பர் அப்படின்னா வந்துட்டு கை நிறைய. ஸோ ஒரு கைப்பிடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் அது. ஓகே, முட்டி பர் அப்படின்னா வந்து ஒரு கைப்பிடி எடுக்கிறோம் அப்படின்னா அதுதான் முட்டி பர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதுலயே வந்து செகண்ட் இது பார்க்கலாம். அநிஷ்சித் பரிமான் வாச்சக். அது வந்து adjective of indefinite quantity. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளால வந்து எக்ஸாக்டாக வந்து நம்ம சொல்ல முடியாமல் சம்டைம்ஸ் பேசுவோம் இல்லைங்களா. அதாவது இதில் கொஞ்சம் எடுத்துக்கோ, அதில் அவ்வளோ எடுத்துக்கோ, இவ்வளோ எடுத்துக்கோ, அந்த மாதிரி சொல்கிறது. ஜிஸ் விசேஷன் துவாரா பரிமாண கா நிச்சய் நா ஹோ. ஸோ எந்த ஒரு adjective மூலமாக பரிமாண் வாச்சக் அளவு வந்து உறுதியாக நம்மளால வந்து சொல்ல முடியாது. எக்ஸாக்டாக நம்ம சொல்லல, குத்து மதிப்பாக சொல்லிட்டு இருப்போம். அந்த மாதிரி அட்ஜெக்டிவ்ஸை வந்து நம்ம அநிஷ்சித் பரிமாண் வாச்சக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, வ அநிஷ்சித் பரிமாண் வாச்சக் விசேஷன் ஹோத்தா ஹை. அவை எல்லாம் தான் வந்துட்டு பரிமாண் வாச்சக் அநிஷ்சித் பரிமாண் வாச்சக்னு சொல்கிறோம். இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டோம்னா adjective of indefinite quantity. பகுத் நமக். ஸோ எக்ஸாக்டாக இவ்வளோன்னு சொல்லல, ரொம்ப நிறைய உப்பு அப்படின்னு சொல்கிறோம். தோடா தூத், கொஞ்சம் பால் ஊற்றுங்க. இப்போ வந்து ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் பால் ஊற்றுங்க இதில் அப்படின்னா. ஸோ எவ்வளோன்னு சொல்லல, கொஞ்சோன்னு சொல்கிறோம். அந்த கொஞ்சம் எப்படி வேணாலும் இருக்கலாம் இல்லையா. இப்போ நாம் வந்து 1 ஸ்பூன் அப்படின்னா அவங்க 2 ஸ்பூன் தான் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி மைண்டில் நினச்சிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக தெரியல, அந்த கொஞ்சங்கிறது எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியல. அந்த மாதிரி வந்து அந்த இன்டெஃபினிட் குவான்டிட்டியை சொல்கிறோம் அப்படின்னா அநிஷ்சித் பரிமாண் வாச்சக் அப்படின்னு சொல்லுவோம். குச் ஷஹத். ஷஹத் அப்படின்னா வந்து தேனு அப்படின்னு அர்த்தம். ஹனிக்கு வந்து ஹிந்தியில் ஷஹத் அப்படின்னு சொல்லுவோம். குச் அப்படின்னா வந்து கொஞ்சம் தேன் விட்டுருங்க அதில் அப்படின்னா, அந்த கொஞ்சம் வந்து எவ்வளோன்னு நம்ம சொல்லலை. அந்த மாதிரி எக்ஸாக்ட் குவான்டிட்டி என்னன்னு தெரியல. இப்போ நம்ம வந்துட்டு தேர்ட் விசேஷன் பார்க்கலாம். சங்கியாவாச்சக் விசேஷன். ஸோ சங்கியா அப்படின்னா வந்துட்டு நம்பர் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்பர் பேஸ் பண்ணி வரக்கூடிய அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாத்தையும் வந்து ஹிந்தியில் சங்கியாவாச்சக் விசேஷன்னு சொல்கிறோம். அதில் சப்டிவிஷன்ஸ்ன்னு நிறைய இருக்குது. இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ சங்கியாவாச்சக் விசேஷனை வந்து இங்கிலீஷில் வந்து நியூமரல் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். जिन विशेषण द्वारा संख्या का बोध होता है उन्हें संख्यावाचक विशेषण कहते हैं. ஸோ जिस विशेषण द्वारा எந்த ஒரு அட்ஜெக்டிவ் மூலமாகவும் சங்கியாக்கா போது ஹோத்தா ஹை, ஒரு நவுன் அல்லது ப்ரோனவுனோட கவுண்ட் நம்பர் பற்றி இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்குதோ அந்த மாதிரி வார்த்தைகளை வந்து நம்ம சங்கியாவாச்சக் விசேஷன்னு சொல்கிறோம். ஓகே, ஒரு நவுன் அல்லது ப்ரோனவுனோட ஒரு டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வார்த்தைகள் வந்து நம்பர்ஸில் இருக்கும். அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி வரக்கூடிய அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து சங்கியாவாச்சக் விசேஷன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ கலர் பற்றி சொல்லும்போது ரெட், ப்ளூ, பிளாக் அப்படின்னு இருக்குது. இப்போ ஒரு நவுன் இருக்குது அப்படின்னா அது வந்து அந்த நம்பர் வச்சு ஒரு நவுனையோ இல்லை ப்ரோனவுனையோ எக்ஸ்பிளைன் பண்ணுச்சு அப்படின்னா அந்த அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாத்தையும் சங்கியாவாச்சக்னு சொல்கிறோம். ஜெய்சே ஏக் காடி, ஒரு வண்டி. ஸோ வண்டி அப்படிங்கிறது நவுன். ஸோ அது வந்துட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எத்தனை வண்டி? ஒரு வண்டி. ஸோ அந்த ஒன்று அப்படிங்கிறது வந்து சங்கியாவாச்சக் விசேஷன். ஓகே, இதுதான் வந்து அட்ஜெக்டிவாக இங்கே இருக்குது. தீன் மனுஷி அப்படின்னா 3 நபர்கள் அல்லது 3 மனிதர்கள் அப்படின்னு அர்த்தம். தோடே ஆம் அப்படின்னா கொஞ்சம் மாம்பழங்கள் அப்படின்னு அர்த்தம். குச் கோடே அப்படின்னா வந்து சில குதிரைகள். கோடா அப்படின்னா குதிரை, குச் கோடே அப்படின்னா வந்து கொஞ்சம் குதிரை, அதாவது சில குதிரைகள் அப்படின்ற மாதிரி சொல்றது. संख्यावाचक विशेषण के मुख्यतः 3 भेद है. ஸோ சங்கியாவாச்சக் விசேஷன் பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து 3 பிரியுது. ஸோ இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் விசேஷனில் 4, அப்புறம் அதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 2 பார்த்தோம். இப்போ தேர்ட் வந்து சங்கியாவாச்சக் பார்த்துருக்கோம். இந்த சங்கியாவாச்சக் வந்து 3ஆவதாக நான் கொடுத்துருக்கேன். அது வந்து 3 பிரிக்கிறோம். ஓகே, இதுக்குள்ளரையும் பார்த்தோம்னா சப்டிவிஷன்ஸ் இருக்குது, அதை அப்படியே பார்த்துட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிச்சித் சங்கியா வாச்சக். நிச்சித் அப்படின்னால அந்த வார்த்தையிலேயே நம்மளுக்கு தெரியும், நிச்சயமாக அப்படின்னு அர்த்தம். ஒரு நம்பர் வந்து நம்மளுக்கு எக்ஸாக்டா தெரியுது அப்படின்னா அது வந்து நிச்சித் சங்கியா வாச்சக். அநிச்சித் சங்கியா வாச்சக் அப்படின்னா அந்த நம்பர் கொண்ட அட்ஜெக்டிவ்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸாக்டா தெரியல, அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டெஃபினட்டா இருக்கு அப்படின்றப்போ அது வந்து அநிச்சித் சங்கியா வாச்சக்னு சொல்றோம்.
மூணாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரத்யேக் போதக். ஓகே, பிரத்யேக் போதக். ஸோ இது வந்துட்டு அப்படி அப்படியே பார்த்துட்டு வரலாம். ஸோ இப்போ நம்ம சங்கியாவாச்சக் விசேஷனோட தேர்ட் பார்ட்டான சங்கியாவாச்சக்கோட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நிश्चित சங்கியாவாச்சக் பற்றி பார்க்க போகிறோம். இதை வந்து இங்கிலீஷில் டெஃபினிட் न्यूमरल एडजेक्टिव அப்படின்னு சொல்றோம். जिस विशेषण द्वारा निश्चित संख्या का बोध होता है वह निश्चित संख्यावाचक विशेषण होता है. ஸோ எந்த ஒரு அட்ஜெக்டிவ் மூலமாக நம்மளுக்கு வந்து நிச்சயமாக ப்ராப்பராக ஒரு எக்ஸாக்டாக ஒரு நம்பர் நம்மளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதோ, ஒரு நவுன் அல்லது ப்ரோனவுன் பற்றி, ப்ரோனவுன் அல்லது நவுனோட எக்ஸாக்ட் கவுண்ட் அல்லது நம்பர் பற்றி நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னா அந்த வார்த்தைகள், அந்த நம்பரை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய அந்த நம்பர் வேர்ட்ஸ் கனெக்ட் ஆகுது இல்லைங்களா, அந்த நம்பர் வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து நிश्चित संख्यावाचकன்னு சொல்கிறோம். ஜெய்சே ஏக் தோ, அதாவது வந்துட்டு ஃபர்ஸ்ட் 1 2 அந்த மாதிரி 1 2, இன்னொன்று வந்து பெஹலா தூஸ்ரா, அதாவது இது வந்து ஆர்டர்ல வர மாதிரி பெஹலா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் அந்த மாதிரி. இன்னொன்று வந்து பார்த்தோம்னா இக்ஹரா, இக்ஹரா அப்படின்னா வந்து ஒற்றை ஒன்று அப்படின்ற மாதிரி, ஒற்றை அப்படின்னு அர்த்தம், ஒன்னே ஒன்று அந்த மாதிரி. தொஹரா அப்படின்றது வந்து பார்த்தோம்னா இரண்டு, அதாவது மடங்கு அப்படின்ற மாதிரி சொல்றது. निश्चित संख्यावाचक के भी मुख्य रूप से 4 भेद किए जाते हैं. ஸோ இந்த நிश्चित संख्यावाचक இருக்கு இல்லைங்களா, அதையும் வந்துட்டு இன்னுமே இதுவே வந்து சப்டிவிஷன் தான், அதுலேயும் வந்துட்டு சப்டிவிஷனுக்கு ஒரு சப்டிவிஷனா 4 பிரிக்கிறோம். ஓகே, 4 भेद किए जाते हैं. 4 வந்து இந்த நம்பர் சம்மந்தப்பட்ட அட்ஜெக்டிவ்ஸ் வந்து 4 பிரிக்கிறோம். அது டெஃபினட் நியூமரல் அட்ஜெக்டிவை 4 பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கணனாவாச்சக். ஓகே, கணனாவாச்சக் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, கவுண்ட் பண்றது. इससे केवल गिनती का बोध होता है. केवल அப்படின்னா வந்து மட்டும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுல கேவல் மட்டும் அல்லது வெறும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இதுல வெறும் கிந்தி ஹோத்தா. கிந்தி அப்படின்னா எண்ணுவது அப்படின்னு அர்த்தம். 1 2 3 4 5 அப்படின்னு எண்ணுவோம் இல்லைங்களா, அது. ஜெய்சே 1 2 3 4 அதெல்லாம். ஸோ இதுல வந்து பார்த்தோன்னா மறுபடியும் இதை வந்து 2 பிரிக்கிறோம். ஸோ இதுவே வந்து கவுண்ட் தான், அதவே வந்து நம்ம 2 பிரிக்கிறோம். ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா பூர்ணாங்க் போதக். ஓகே, பூர்ணாங்க் போதக் அதாவது வந்துட்டு பார்த்தோம்னா 1 2 3 அந்த மாதிரி எல்லாம். ஸோ இது வந்து இங்கிலீஷ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த தமிழ்ல சொன்னோம்னா முழு எண் அப்படின்னு எடுத்துக்கலாம். 1 2 3 அந்த மாதிரி. இங்கிலீஷ்ல வந்து இன்டிஜர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் அது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா அபூர்ணாங்க் போதக். ஓகே, அபூர்ணாங்க் போதக் இது வந்து என்ன அப்படின்னா இந்த ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது 1/2 3/4 1/4 அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, ஃப்ராக்ஷன், அதுதான் இது. ஓகே, சவா ஆதா ஆதி, பாதி கால்வாசி அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் இது. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா கணனவாச்சக் கார்டினல் நம்பர்ஸ். ஓகே, அது வந்து என்ன, இதை வந்து 2 பிரிச்சு இப்படி கொடுத்துருக்கோம். சில இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இது கணனவாச்சக்குன்னு கொடுக்காம இதவே வந்து பார்த்தோம் அப்படின்னா ABCD அப்படி வரும். ஓகே, எப்படி வேணாலும் இருக்கும், உங்க புக்ஸ்ல எப்படி இருக்கோ அது மாதிரியே எழுதுங்க. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரமவாச்சக். கிரமவாச்சக் அப்படிங்கிறது என்னன்னா ஆர்டினல் நம்பர்ஸ். ஆர்டினல் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும், அதுலேயே ஹிண்ட் இருக்கு, ஆர்டர். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு அந்த ஆர்டர் வச்சு நம்ம பேசுவோம் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் 1 செகண்ட் 1 தேர்ட் 1 அந்த மாதிரி வரக்கூடிய நம்பர்ஸ். इससे क्रम का बोध होता है. ஸோ ஆர்டர் பத்தி நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுது, நம்மளுக்கு புரிய வைக்குது. ஓகே, யார் ஃபர்ஸ்ட் வந்தாங்க, இவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்க, இவங்க தான் செகண்ட் வந்தாங்க, இவங்க தான் லாஸ்ட் வந்தாங்க, அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த ஆர்டர்ல ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணுது. அந்த மாதிரி அட்ஜெக்டிவ்ஸை வந்துட்டு நம்ம கிரமவாச்சக் விசேஷன்னு சொல்றோம். ஜெய்சே பெஹலா தூஸ்ரா தீஸ்ரா சௌதா ஆதி. பெஹலானா ஃபர்ஸ்ட், தூஸ்ரானா செகண்ட், தீஸ்ரானா தேர்ட், சௌதானா வந்து ஃபோர்த் அந்த மாதிரி. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆவிருத்தி வாச்சக். ஆவிருத்தி வாச்சக் அப்படின்னா மல்டிப்ளிகேட்டிவ். ஸோ மல்டிபிள்ஸ்ல போகும் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்பர்ஸ். इससे किसी वस्तु की तहों या गुणन की संख्याओं का ज्ञान होता है. ஸோ इससे அப்படின்னா இதன் மூலமாக கிசி வஸ்து ஏதாவது ஒரு பொருள், ஓகே, கி தஹோ. தஹோ அப்படின்னா வந்து மடிப்பு அப்படின்னு அர்த்தம். ஃபோல்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்க, தெஹனா. தெஹனா அப்படின்னா மடிப்பதுன்னு அர்த்தம். நம்ம வந்து இந்த மல்டிபிள்ஸை வந்துட்டு நம்ம ஃபோல்ட்ஸ் அப்படின்னு 2 ஃபோல்ட் 4 ஃபோல்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பேப்பர் இருக்கு அப்படின்னா அதை மடிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 கிடைக்கும்.
ஸோ 1 + 1 2 அப்படி கிடைக்கும். அந்த 2ஆ மடிச்சது மறுபடியும் மடிச்சோம்னா எவ்வளோ கிடைக்கும்? நம்மளுக்கு 4 கிடைக்கும். ஓகே, அதாவது ஃபோல்டு அப்படியே போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மல்டிபிள்ஸ். அது மாதிரி 4 மடிச்சோம்னா என்ன ஆகும்? அந்த பேப்பர் 4ஆ மடிச்சாச்சு, அதை மடிச்சோம்னா 8 கிடைக்கும். ஸோ 8 மடிச்சோம்னா 16 அந்த மாதிரி. सो तहो या गुणन की संख्याओं का ज्ञान होता है. ज्ञान அப்படின்னா நாலேஜ். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு நம்பர்ஸ், அதுவும் வந்து அந்த மல்டிபிள்ஸ்ல அது போய் அந்த நம்பர்ஸை நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுச்சுன்னா அதை வந்து ஆவிருத்திவாச்சக் விசேஷன் அப்படின்னு சொல்றோம். ஜெய்சே இக்கரா. இக்கரா அப்படின்னா ஒற்றை அப்படின்னு அர்த்தம். தொஹரா அப்படின்னா வந்து அது வந்து இரண்டா இது பண்றது அப்படின்னு அர்த்தம், ரிப்பீட் பண்றது. ஆர் சம்டைம்ஸ் வந்து அது திரும்பவும் நடக்கிறது, அந்த மாதிரி இரட்டை அப்படின்னு சொல்லலாம். துகுணா அப்படின்னா வந்து 2 மடங்கு, திகுணா அப்படின்னா வந்து 3 மடங்கு, அந்த மாதிரி எல்லாம். சார் குணா அப்படின்னா 4 மடங்கு, சௌ குணா அப்படின்னா 100 மடங்கு அப்படின்னு அர்த்தம். ஆதி அப்படின்னா எக்ஸெட்ரா. அடுத்தது வந்து சமுதாய வாச்சக். சமுதாயம் அப்படின்னு நம்ம சமுதாயம் அப்படின்னு சொல்லணும், அந்த மாதிரி தான். இது வந்து ஒன்றும் கிடையாது, கலெக்டிவா சொல்றது. அப்படியே வந்து கூட்டா வந்து எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி ஒட்டு மொத்தமா சேர்த்தி சேர்த்தி சொல்றது. इससे सामूहिक संज्ञा का ज्ञान होता है. ஸோ இதுல வந்து என்னன்னா தனித்தனியா சொல்லாம ஒரு குரூப்பா சேர்த்தி சொல்றது, ஒரு ஒரு கரெக்டா ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அதை டீமா சொல்றது இல்லை குரூப்பா சொல்றது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஜெய்சே தோனோ இருவரும், இரண்டும், அந்த மாதிரி. தீனோ அப்படின்னா 3 அல்லது 3, அதாவது நபர்களை சொல்றோம் அப்படின்னா 3 அப்படின்னு சொல்லுவோம். பொருளா இருந்ததுன்னா 3 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீ எத்தனை கொடுத்த அப்படின்னா நான் 3மே கொடுத்துட்டேன், பாருங்க நான் 3மே கொடுத்துட்டேன், அந்த மாதிரி சொல்றது. நீ எத்தனை பேர் வந்தாங்க? 2 பேருமே வந்தாங்க, தோனோ ஆயத்தே, 2 பேருமே வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி தோனோ ஆயத்தே, அந்த மாதிரி. சாரோ அப்படின்னா 4 பேருமே நபர்களா இருந்தா, இதே பொருளா இருந்தா 4மே. ஸோ இதெல்லாம் யாரோடது அப்படின்னா என்னோடது. 4மே பார்க்கணும், ஆமா 4மே என்னோட தான். ஸோ பாருங்க அதை அப்படி முன்னாவே கூட்டா சொல்றோம். ஸோ இது ஒன்றும், இது என்னது, இது என்னது, இது என்னது, இது என்னது, 4 வாட்டி சொல்றேன், 4மே என்னது அப்படி கலெக்ட் பண்ணி கலெக்டிவா சொல்றது. பாஞ்சோ அப்படின்னா 5மே அல்லது 5மே, எக்ஸெட்ரா. இப்ப நம்ம பார்க்க போறது அநிஷ்டித் சங்கியாவாச்சக். அநிஷ்டித் இதுலயே நம்மளுக்கு வந்து ஹிண்ட் கிடைச்சிருச்சு, அதாவது டெஃபினட்டா இல்லாத நம்பர்ஸ். ஓகே, இன்டெஃபினிட் நியூமரல் அட்ஜெக்டிவ். ஸோ அதாவது வந்துட்டு எக்ஸாக்டா இதுதான் அந்த கவுண்ட், இதுதான் அந்த நம்பர் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல, ஆனா வந்துட்டு நம்பர் பேஸ் பண்ண அட்ஜெக்டிவ் தான். அதை வந்துட்டு நம்ம வந்து அநிஷ்டித் சங்கியாவாச்சக் விசேஷன்னு சொல்லுவோம். जिस विशेषण द्वारा किसी संख्या का निश्चय ना हो पाए उसे अनिश्चित संख्यावाचक कहते हैं. ஸோ எந்த ஒரு விசேஷன் அட்ஜெக்டிவ் மூலமாக நம்மளுக்கு வந்து அந்த நம்பர் வந்து எக்ஸாக்டா நம்மளுக்கு தெரிய வரல, நம்பர்ஸ் தான் தெரியுது, ஆனா எக்ஸாக்ட் கவுண்ட் என்ன அப்படின்னு நம்மளுக்கு அந்த விவரம் வந்து கிடைக்கல அப்படின்னா அதை வந்து அநிஷ்டித் சங்கியாவாச்சக்னு சொல்லுவோம். ஜெய்சே தோடே சேப் குச் லோக். தோடே சேப் அப்படின்னு சொல்றோம். ஸோ கொஞ்சம் சேப் அப்படின்னா வந்துட்டு ஆப்பிள் அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் ஆப்பிள்ஸ் அப்படின்னு சொல்றோம். எத்தனை ஆப்பிள்ஸ்ன்னு சொல்றோம், கொஞ்சோன்னு சொல்றோம், ஆனா எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியல. குச் லோக் சில பேர், சில நபர்கள் அப்படின்னு சொல்றோம். யார் வந்திருந்தாங்க? கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க அப்படின்னா அந்த கொஞ்சம் பேர் எவ்வளோன்னு நம்ம சொல்லலை. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பேசுறோம், நம்பர்ஸும் தெரியுது, ஆனா வந்து எவ்வளோன்னு நம்ம சொல்லலை. இந்த கரெக்டான கவுண்ட் நம்ம சொல்லல. கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க, அது எத்தனை பேருன்னு நம்ம சொல்லல. அந்த மாதிரி அந்த நம்பர்ஸ் தான் வருது. இதெல்லாம் வந்து எண்ணக்கூடியது. சேபும் எண்ணலாம், ஆப்பிள நம்ம எண்ணலாம், லோக் மக்கள் அவங்களையும் நம்ம எண்ணணும்னு நினைச்சோம்னா எண்ணலாம், கவுண்ட் பண்ணக்கூடியது தான். ஆனா நம்மளுக்கு வந்து அந்த கவுண்ட் பண்ணாம ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் கிடைக்கலன்னா அது வந்து அநிஷ்டித் சங்கியா வாச்சக். ஓகே, அடுத்தது அநிஷ்டித் பரிமாண் வாச்சக் और அநிஷ்டித் சங்கியா வாச்சக் மே அந்தர். அந்தர் அப்படின்னா வந்து வித்தியாசம் அப்படின்னு அர்த்தம். அதாவது அநிஷ்டித் பரிமாண் வாச்சக், பரிமாண் வாச்சக்லயும் அநிஷ்டித்னு ஒன்று பார்த்தோம், அதே மாதிரி சங்கியா வாச்சக்லயும் இப்போ அநிஷ்டித்னு ஒன்று பார்த்துருக்கோம். ரெண்டுலேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா தோடே குச் அப்படின்ற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அப்போ இது வந்து தோடா குச்சுன்னு வரும்போது அது பரிமாண் வாச்சக்குன்னு எடுத்துக்கிறதா சங்கியா வாச்சக்குன்னு எடுத்துக்கிறதான்னு நம்மளுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். तोड़ा कुछ आदि शब्द अनिश्चित परिमाण और अनिश्चित संख्या दोनों का भोग कराते हैं. ஸோ இந்த தோடா குச் அப்படின்ற வார்த்தைகள் வந்து நம்மளுக்கு பரிமாண் வாச்சக்லயும் வருது, அநிஷ்டித் பரிமாண் வாச்சக்லயும் வருது, அநிஷ்டித் சங்கியா வாச்சக் அப்படின்னு அதையும் வந்துட்டு நம்மளுக்கு கொண்டு போகுது. ரெண்டுமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து பரிமாண்ன்ற மாதிரியும் நம்ம பிரெயினுக்கு கொண்டு போகுது, சங்கியான்ற மாதிரியும் நம்மளுக்கு கொண்டு போகுது. அதாவது அளவும் வருது, கவுண்ட்டும் வருது.
ஆனா இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. इसलिए यह पहचान करना कठिन है. ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு வந்துட்டு இண்டிகேட் பண்ணி இதுவான்னு ரெண்டையுமே கொண்டு போய் சேர்த்துறதுனால நம்மளுக்கு வந்து எது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு. इसलिए यह पहचान करना அப்படின்னா அடையாளம் காண்பது அப்படின்னு அர்த்தம். அது வந்து கஷ்டமா இருக்கு. கட்டின் है அப்படின்னா டிஃபிகல்ட் அப்படின்னு அர்த்தம். कि कहाँ ये अनिश्चित परिमाणवाचक होते हैं और कहाँ अनिश्चित संख्यावाचक. ஸோ எது வந்து பரிமாண் வாச்சக்னு தெரிய மாட்டேங்குது, எது வந்து சங்கியாவாச்சக்னு தெரிய மாட்டேங்குது. ரெண்டுமே அனிஷ்சித் தான். ஆனா வந்து அது பரிமாணா இல்ல வந்து சங்கியாவான்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா ரெண்டு இடத்துலயுமே தோடா குச் அப்படின்ற வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்கோம். अतः आगयाल அதனால் इनकी पहचान के लिए देख लेना चाहिए कि इनके विशेष्य शब्द गिने जाने योग्य है या नापने योग्य. सो அதனால் என்ன பண்ணா इनकी पहचान के लिए இதை அடையாளம் காண்பதற்காக देख लेना चाहिए நம்ம பார்க்க வேண்டியது என்னவென்றால் इनके विशेष्य शब्द. सो विशेष्यன்றது என்ன, சங்யா அண்ட் சர்வநாம். ஓகே, இது வந்து அந்த நவுன் அண்ட் ப்ரோனவுன் ரெண்டையுமே நம்ம வந்து பார்க்கணும். அதாவது குச் அண்ட் தோடா அப்படின்றத மட்டும் பார்த்தோம்னா கன்ஃபியூஷன் வந்துடும். அதை விட்டுட்டு நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய நவுன் அல்லது ப்ரோனவுன் அது எதை வந்து இண்டிகேட் பண்ணுது, நவுனை காட்டுதா ப்ரோனவுன் பத்தி சொல்லுதா, அதை வந்து பார்க்கணும். அது வந்து கினே ஜானே யோகிய ஹை. கின்னா அப்படின்னா வந்து எண்ணுவது, கவுண்ட் பண்றது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த நவுன் அல்லது ப்ரோனவுன் வந்து எண்ணக்கூடிய நவுனா அல்லது வந்து நாப்னே யோகிய, ஸோ அளவெடுக்கக்கூடிய நவுனா அப்படின்னு பார்க்கணும். அதாவது சில நவுன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளால வந்து கவுண்ட் பண்ண முடியும், சிலது வந்து பார்த்தோம்னா கவுண்ட் பண்ண முடியாது, நம்மளால மெஷர் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஆப்பிள்ஸ் அப்படின்னா வந்து அதை கவுண்ட் பண்ணலாம். இதே பால் அப்படின்னா கவுண்ட் பண்ண முடியுமா, கவுண்ட் பண்ண முடியாது, அது மெஷர் தான் பண்ணணும். ஒரு கப்பு, 2 கப்பு, 1 லிட்டர், 2 லிட்டர், 100 ml அந்த மாதிரியெல்லாம். ஸோ யோகிய ஹே அப்படின்னா வந்து தகுதி கொண்டதா. ஸோ அந்த நவுன் அல்லது ப்ரோனவுன் வந்து எந்த மாதிரி தகுதி கொண்டது பார்க்கணும். அது வந்து அளவெடுக்கக்கூடிய தகுதியை கொண்டதா இல்ல எண்ணக்கூடிய தகுதி கொண்டதா அப்படின்னு பார்க்கணும்னு சொல்றாங்க. यदि विशेष्य नापने योग्य हो तो ये विशेषण अनिश्चित परिमाणवाचक होंगे. ஸோ यदि ஒருவேளை அந்த விசேஷிய அதாவது சங்கியா அண்ட் சரவணம் நவுன் அண்ட் ப்ரோனவுன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாப்னே யோகிய ஹோ அப்படின்னா மெஷர் பண்ணக்கூடிய தகுதியை கொண்டது என்றால் அந்த அஜெக்டிவ் வந்து பார்த்தோன்னா அநிஷ்டித் பரிமாண்வாச்சக். ஓகே, அந்த நாப்னா அப்படின்னா மெஷர் பண்றது, அளவு எடுக்கிறது, அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து அநிஷ்டித் பரிமாண் வாச்சக் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஜெய்சே குச் தூத் தோடா ஷக்கர். ஸோ அதாவது என்ன எக்ஸாம்பிள்னா குச் தூத் தோடா ஷக்கர். தூத் அப்படின்றது பால், ஷக்கர் அப்படின்னா வந்து சர்க்கரை. ஸோ கொஞ்சம் சர்க்கரை கொஞ்சம் பால் அந்த மாதிரி. और यदि विशेष्य गिनने योग्य हो तो ये अनिश्चित संख्यावाचक होंगे. ஸோ ஒருவேளை அந்த விசேஷிய அந்த நவுன் அல்லது ப்ரோனவுன் வந்து பார்த்தோம் அப்படின்னா எண்ணக்கூடிய தகுதியை கொண்டிருந்தால் அது வந்து அநிश्चित संख्यावाचक. ஓகே, जैसे कुछ मनुष्य तोड़े टमाटर. कुछ मनुष्य இங்கேயும் குச் வந்திருக்கு, இங்கேயும் வந்திருக்கு, இங்கேயும் தோடா வந்திருக்கு, இங்கேயும் தோடை வந்திருக்கு. ஸோ ஆனா அப்போ இது ரெண்டுலயும் நம்மளுக்கு குழப்பம் வந்துடும். இது வந்து அநிश्चित பரிமாணா இல்ல வந்து அநிश्चित சங்கியாவானு. அப்ப நம்ம எதை பார்க்கணும்னா பக்கத்துல இருக்கக்கூடிய நவுன் அல்லது ப்ரோனவுனை பார்த்துக்கணும். இந்த வார்த்தை வந்து எந்த ப்ரோனவுனை இண்டிகேட் பண்ணுது, எந்த நவுன் இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்க்கணும். அது வந்து எண்ணக்கூடியதா அளவெடுக்கக்கூடியதா மெஷர் பண்ணக்கூடியதா. இப்போ இந்த தூத் தூத் அப்படின்னா பால், பாலை வந்து நம்மளால எண்ண முடியுமா, எண்ண முடியாது, அதை வந்து நம்ம அளவிடுறோம். ஸோ 1 லிட்டரு, 2 லிட்டரு, 100 ml, 500 ml, 1 கப்பு, 2 கப்புன்னு மெஷர் தான் பண்ணுவோம். ஓகே, எண்ண முடியாது. அந்த மாதிரி அதே மாதிரி தான் சர்க்கரையும், சர்க்கரையை வந்து எண்ணிட்டு இருக்க முடியாது. ஓகே, அதுல வந்து இத்தனை கிரெயின்ஸ் இருக்கு அப்படின்னலாம் நம்ம எண்ணவே முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கப்ஸோ இல்லை வந்து கேஜிஸ்லயோ வந்துட்டு கிலோ கணக்கில் கிராம் கணக்கில்னு மெஷர் பண்றோம். அந்த மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். இதே வந்து இங்கே பார்த்தோம்னா இங்கேயும் குச்சி இருக்கு, தோடை இருக்கு, ஆனா பக்கத்துல என்ன பாருங்க மனுஷிய சில பேர் அப்படின்னு, சில பேர் தான். ஆனா அந்த சில பேர் நினைச்சோம்னா கவுண்ட் பண்ண முடியுமா, கவுண்ட் பண்ணிடலாம். ஸோ சில பேர் யார் வந்திருந்தாங்க, கொஞ்சம் சில பேர் வந்திருந்தாங்க. அதான் சில பேர்னா எத்தனை பேர் அப்படின்னா 5 பேர், 7 பேர், 10 பேர்னு தாராளமா சொல்லலாம். அதே மாதிரிதான் தோடை டமாட்டர். டமாட்டர் அப்படின்னா தக்காளி. கொஞ்சம் தக்காளி வாங்கிட்டு வந்துருங்க. எத்தனை தக்காளி அப்படின்னா வந்துட்டு ஸோ 1 டசன்.
இல்ல வந்து 4 தக்காளி, அதுல எவ்வளவு தக்காளி போட்டு, கொஞ்சம் தக்காளி போடு, கொஞ்சம்னா எவ்வளோன்னு கரெக்டா சொல்லு அப்படின்னா 2 தக்காளி போட்டுரு. ஸோ அந்த இடத்துல நம்மளால வந்து அதை பிரிச்சோம்னா எண்ணிடலாம் அந்த மாதிரி. ஓகே, அடுத்தது சங்கியால வந்துட்டு 4வது வந்து பிரத்யேக் போதக், அதாவது டிஸ்ட்ரிபியூட்டிவ் அப்படின்னு சொல்றோம். जो संख्यावाचक विशेषण प्रत्येक या विभाग का बोध कराए उसे उन्हें प्रत्येक बोधक या विभाग बोधक विशेषण कहते हैं. ஃபார் எக்ஸாம்பிள் இதுவும் வந்து பார்த்தோம்னா அந்த நம்பர் சார்ந்தது தான். ஆனா வந்து நம்ம சொல்லும் போது அது குரூப்பா இல்ல டீமா சொல்லுவோம் இல்லைங்களா. அதாவது ஒரு நபரும் போய் இது சந்திப்போம், ஒருத்தரும் எழுதிக்குவாங்க, ஒருத்தரும் தனியா வந்து என்ன சந்திங்க அப்படி சொல்லுவாங்க அந்த ஒருத்தரும். ஆனா வந்து என்னன்னா ஒட்டுமொத்தமா தான் எல்லாத்தையும் கூப்பிடுறோம். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அதுல இப்ப ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேரும் என்ன வந்து சந்திக்கணும். ஆனா ஒட்டுமொத்தமா வரக்கூடாது, ஒருத்தரா வாங்க, ரெண்டு பேரா வாங்க, மூணு பேரா வாங்க. அது சொல்லும் போதே அந்த இதா பிரிக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட். ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதை இது பண்றதுனால இது வந்து பிரத்யேக் போதக் அப்படின்னு சொல்றோம். இல்லைன்னா வந்து விபாக் போதக் அப்படின்னு சொல்லலாம். பிரத்யேக் மனுஷி அப்படின்னா ஒரு நபர் அப்படின்னு அர்த்தம். தோதோ ஆம் அப்படின்னா ரெண்டு மாம்பழம். இப்போ ஒரு கூட நிறைய மாம்பழம் இருக்கு, இது எப்படி பிரிச்சு வைக்கட்டும் அப்படின்னா ஒவ்வொரு பேக்லயும் ரெண்டு மாம்பழம் போட்டுரு. ஸோ ஒவ்வொரு பேக்லயும் ரெண்டு மாம்பழம் போட்டுரு அந்த மாதிரி சொல்றேன். ஹரேக் வியக்தி, ஸோ ஒவ்வொரு நபரும் என்ன வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றது. ஓகேங்களா, இது வந்து பிரத்யேக் போதக். இதுதான் வந்து சங்கியாவோட 4வது சப்டிவிஷன். அடுத்தது லாஸ்ட் விசேஷன் பார்க்கலாம். இது வந்து மெயின்ல வந்து 4வது सार्वनामिक विशेषण, डेमोन्स्ट्रेटिव एडजेक्टिव, विशेष की ओर संकेत करने वाले विशेषण को सार्वनामिक विशेषण कहते हैं. विशेष की ओर அப்படின்னா எந்த ஒரு நவுன் அல்லது ப்ரோனவுன் டிஸ்கிரைப் இது பண்ணாது, ஆனா வந்து என்னன்னா பாயிண்ட் பண்ணும். அந்த மாதிரி அட்ஜெக்டிவ் இருக்கும் இல்லைங்களா. அதாவது இப்போ ஒரு பையனை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம், எந்த பையனை பத்தி சொல்றதோ அங்க இருக்கான் பாத்தியா அந்த பையன் தான். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம அவங்க பாயிண்ட் பண்ணி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ 10 பசங்க இருக்காங்க, யாரோ சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பையனை பத்தி, எந்த பையனும் எனக்கு தெரியல, அங்க அத்தனை பசங்க இருக்கு, அந்த பையனை பத்தி தான் சொல்றேன். அந்த பாயிண்ட் பண்றோம் இல்லைங்களா, அந்த வார்த்தை, அந்த பாயிண்ட், அவனை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு வார்த்தையை காமிச்சு அது பாயிண்ட் பண்றோம் இல்லைங்களா. அந்த மாதிரி வார்த்தைகள் வரும்போது அதை வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ், அதாவது சார்வநாமிக் விசேஷம்னு சொல்றோம். ஓகே, விசேஷ கி ஓர். ஸோ அந்த நவுன் அல்லது ப்ரோனவுனை நோக்கி சங்கேத் கர்னே வாலே விசேஷன், ஸோ அதை நோக்கி கை காட்டக்கூடிய குறிப்பிடக்கூடிய அந்த விசேஷனை வந்துட்டு சார்வநாமிக் விசேஷன்னு சொல்றோம். ஜெய்சே ய லடுக்காக. ஸோ நீ ஒரு பையனை பத்தி சொல்றீங்க, அது இந்த பையன் தான் அது அந்த மாதிரி சொல்றது. ய லடுக்காக அப்படின்னா இந்த பையன் தான் அது அந்த மாதிரி சொல்றது. வ பஹாடக, நான் ஒரு மவுண்டன் பத்தி சொல்றீங்களோ அது இந்த மவுண்டன் தான் அது அப்படின்னா. ஏ கிதாபே, ஸோ ஏதோ புத்தகம்லாம் எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னீங்க, எந்த புத்தகங்களோ அதோ இந்த புத்தகங்கள்லாம் தான் அந்த மாதிரி சொல்லுது. ஏ கிதாபே, வே கலமே அப்படின்னா அந்த பேனாக்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம மேலே பார்த்தோம் இல்லைங்களா, அதை நான் வந்து ஜஸ்ட் இப்படி பிரித்து எழுதி கொடுத்துருக்கேன். இது வந்துட்டு இப்படி பார்த்து படிச்சோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கிறது, அதனால தான். ஸோ விசேஷன் வந்து மொத்தம் 4ஆக பிரிக்கும். அது வந்து குணவாச்சக் விசேஷன், பரிமாண் வாச்சக் விசேஷன், சங்கியா வாச்சக் விசேஷன், அடுத்தது வந்து பார்த்தோம்னா சார்வநாமிக் விசேஷன். இது 4. அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த குணவாச்சக் விசேஷன் கீழே நிறைய இருக்கு, அது வந்து கவுண்ட்லெஸ், அதனால நான் அதை டச் பண்ணல. பரிமாண் வாச்சக் விசேஷன் வந்து 2ஆ பிரிக்கிறோம். ஒன்று வந்து நிஷ்சித் பரிமாண் வாச்சக், அநிஷ்சித் பரிமாண் வாச்சக், அது 2. இதே இந்த சங்கியா வாச்சக்ல பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 4ஆ பிரிக்கிறோம். ஒன்று வந்து நிஷ்சித் சங்கியா 3ஆ பிரிக்கிறோம். நிஷ்சித் சங்கியா வாச்சக், அநிஷ்சித் சங்கியா வாச்சக், பிரத்யேக் போதக் அப்படின்னு பிரிக்கிறோம். அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நிஷ்சித் சங்கியா வாச்சக வந்து 4ஆ பிரிக்கிறோம். 1 2 3 4. ஸோ கணனா வாச்சக் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு 2ஆ பிரிக்கிறோம். பூர்ணாங்க் போதக், அப்புறம் அபூர்ணாங்க் போதக் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து கிரமவாச்சக், ஆவிருத்தி வாச்சக், சமுதாய் வாச்சக். ஆக்சுவலா இது வந்து ஷ இல்ல ச தான் வரணும், ஐ மீன் இந்த ச தான் வரணும். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, இதை நான் வந்து கரெக்ஷன் பண்ணி கொடுத்துறேன். ஓகே, சமுதாய் வாச்சக். சில புக்ஸ்ல வந்து இப்படி கொடுத்துருக்காம எப்படி கொடுத்துருப்பாங்க, நிஷ்சித் சங்கியா வாச்சக்னு போட்டு இந்த கணன வாச்சக் இருக்கு இல்லைங்களா, அதை எழுதாம இதை வந்து 1 2 3 4 5 அப்படி கொடுத்துருப்பாங்க. ஓகே, உங்க டெக்ஸ்ட் புக்ல இல்ல உங்க டீச்சர் எப்படி கொடுத்துருக்காங்களோ அப்படி எழுதுங்க. ஓகே, அடுத்தது வந்துட்டு
अनिश्चित संख्यावाचक प्रत्येक बोधक அப்புறம் வந்து லாஸ்ட் ஒன் வந்து சார்வநாமிக் விசேஷன். ஸோ மேலே நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து அதோட மீனிங்ஸ் கொடுத்துருக்கேன். சில பேர் வந்து கேட்டிருக்கீங்க ஏன் சின்ன சின்ன வார்த்தைகள் கூட அதுக்கான மீனிங்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக இது வந்து லெசன்ஸ் பார்த்தோம்னா பெரும்பாலும் வந்து கிட்ஸ் தான் படிக்கிறாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு வாட்டியும் டிக்ஷனரியோ இல்லை இதோ ரெஃபர் பண்ண வேண்டாமேன்னு தான் சின்ன சின்ன வார்த்தைகளுக்கு உண்டான மீனிங்ஸ் கூட நான் கொடுத்துருக்கேன். ஒருவேளை இது வந்து டைம் கன்சியூமிங் நினச்சிங்கன்னா நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் சின்ன சின்ன வேர்ட்ஸ் கூட நான் வந்து மீனிங்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். நான் வந்து இது ஒரு வாட்டி ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணுறேன். பேத் அப்படின்னா வந்துட்டு வேறுபாடு, பிரிவு. குண் அப்படின்னா குணம், இயல்பு. தோஷ் குறைபாடு, பரிமாண் அளவு. ஸ்வஸ்த் ஆரோக்கியமான, அஸ்வஸ்த் அப்படின்னா உடம்பு சரியில்லை. அத்தக அப்படின்னா எனவே. வாக்கிய வாக்கியம், வாக்கிய கண்ட் அப்படின்னா வாக்கிய பிரிவு, சொற்தொடர் பிரிவு. யதி அப்படின்னா என்றால். ஈமான்தார் நேர்மையானவர். பாவ் உணர்வு, வெளிப்பாடு, எண்ணம், பாவனை, உணர்ச்சி அதெல்லாம். ரங் அப்படின்னா நிறம். ஆக்கார் அளவு, உருவம், அமைப்பு. ஸ்தான் இடம், சமை நேரம் அல்லது காலம். வீர் அப்படின்னா தைரியமான, வீர துணிச்சலான. காயர் கோழை, பிரேமி அப்படின்னா காதலன். துர்பல் பலவீனமான, பல்வான் வலிமை மிக்க, ஆற்றல் மிக்க. அச்சா அப்படின்னா நல்லது அல்லது நன்று. புரா மோசமான, கெட்ட. பீலா மஞ்சள், நீலா நீலம். லால் சிவப்பு, காலா கருப்பு. சஃபேத் வெள்ளை, ஹரா பச்சை. சங்கியா எண்ணிக்கை அல்லது எண். அசங்கியா அப்படின்னா எண்ணற்ற. ஃபிர்பி இருந்தாலும் ஆனாலும் இருப்பினும் அதெல்லாம். பிரமுக் அல்லது முக்கியத் அப்படின்னா வந்துட்டு முக்கியமான, முதன்மையான அப்படின்னு அர்த்தம். கந்த் அப்படின்னா அழுக்கு, வாசனை அப்படின்னு 2 மீனிங் வரும். இந்த லெசன்ல நம்ம வந்து வாசனை அப்படின்ற இதை வச்சுதான் பார்த்துருக்கோம். திஷா அப்படின்னா திசை. தஷா அப்படின்னா நிலைமை, நிலவரம், கதி அதெல்லாம். தேஷ் நாடு. ஷனிக் அப்படின்னா வந்து தற்காலிகமானது. தைனிக் அப்படின்னா தினசரி. சப்தாகிக் அப்படின்னா வாரந்தோறும். பிராச்சீன் பழமையான. பலா நல்லது. நம்ரு அப்படின்னா சாந்த குணம். தானி கொடுப்பவர், தாராளமான அப்படின்னு அர்த்தம். ஷீஷ்ட் அப்படின்னா அழகான, மதிப்பளிக்கின்ற அப்படின்னு அர்த்தம். சுஷீல் அப்படின்னா மென்மையான, நயமான, நன்னடத்தை கொண்ட அதெல்லாம். அநிச்சய் அப்படின்னா வந்து நிச்சயமற்ற. வினீத் அப்படின்னா பணிவான, மதிப்பளிக்கின்ற. கராப் மோசமான. அநிஷ்ட் அப்படின்னா வந்துட்டு முரட்டுத்தனமான, பண்பற்ற. துஷ்டு கொள்ளாதவர், தீய அப்படின்னு அர்த்தம். நிர்தய் அப்படின்னா இதயம் இரக்கமற்ற. துஷீல் அப்படின்னா கெட்ட குணம், தீய பண்பு அதெல்லாம். நவீன் புதியது. நூத்தன் அப்படின்னா புதியது. ரக்த் அப்படின்னா ரத்தம். ஹரீத் அப்படின்னா பச்சை. சுகந்தித் குஷ்புதார், சுகந்து பூர்ண அப்படின்னா வந்துட்டு நறுமணமுள்ள அப்படின்னு அர்த்தம். துர்கந்தித் அப்படின்னா துர்கந்தமை. பத்புதார் அப்படின்னா வந்துட்டு துர்நாற்றம் உள்ள அப்படின்னு அர்த்தம். பஷ்சமி அப்படின்னா வந்துட்டு மேற்கு. பூர்வி அப்படின்னா கிழக்கு. உத்தர் அப்படின்னா வந்து வடக்கு. திசை வச்சு அந்த வேர்டா யூஸ் பண்ணோம்னா வடக்குன்ற அர்த்தம் வரும். இதே வந்துட்டு உத்தர் தோ முஜே அப்படின்னா பதில சொல்ல எனக்கு, விடைய சொல்ல எனக்கு, அந்த மாதிரி வந்துடும். கீலா அப்படின்னா ஈரமான. இந்த இதுல வந்து நம்ம வடக்கு அப்படின்ற இதுலதான் பார்த்துருக்கோம். சூக்கா காய்ந்த, உலர்ந்த. நம அப்படின்னா வந்துட்டு ஈரமான. நமிதார் அப்படின்னா ஈரம், ஈரப்பதம், ஈரமான. திரவ அப்படின்னா திரவம். பீமார் அப்படின்னா நோய்வாய்ப்பட்ட. தந்துருஸ்த் அல்லது நீரோக் அப்படின்னா ஆரோக்கியமான. ரோகி அப்படின்னா நோயாளி. பிகடா ஹுவா அப்படின்னா கெட்டு போனது. சுதரா ஹுவா அப்படின்னா மேம்படுத்தப்பட்ட. கோல் உருண்டை அல்லது வட்ட. லம்பா அப்படின்னா நீளமான, நீண்ட அப்படின்னு அர்த்தம். டிக்னா அப்படின்னா சிறிய, குறைவு, குட்டை அதெல்லாம். பவுனா அப்படின்னா குட்டை. சௌகோர் அப்படின்னா சதுரம். அண்டாக்கார் அப்படின்னா நீலவட்ட, ஓவல் அப்படின்னு அர்த்தம். இது வந்து இங்கிலீஷ்லயே அப்படியே கொடுத்துட்டேன், ஓவல் அப்படின்னு. பாரதிய அப்படின்னா இந்தியா அல்லது இந்தியன் அர்த்தம். சீனி அப்படின்னா சீனம், சீன, சர்க்கரை அப்படின்னு அர்த்தம். சீனிக்கு வந்து சர்க்கரைன்ற அர்த்தம் வரும். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம அந்த நேஷனாலிட்டி பத்தி நம்ம ஒன்று பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா, அதுல வந்து சீனர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து சீனி அப்படின்னு சொல்லுவாங்க. ரூசி அப்படின்னா ரஷ்யன். ரூஸ் அப்படின்னா வந்து ரஷ்யா அப்படின்னு அர்த்தம். ஸோ ரஷ்யா வந்து எப்படி நம்ம தமிழ்ல வந்து நம்ம வந்து சைனா வந்து சீனா அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, சீன நாடு அந்த மாதிரி சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அவங்க வந்து ரஷ்யா வந்து ரூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரூசி அப்படின்னா ரஷ்யன் அர்த்தம்.
வீர் அப்படின்னா வீரன், ஷூர் அப்படின்னா தைரியமான துணிச்சலான, காயர் கோழை வஸ்து பொருள், மாத்ரா அப்படின்னா அளவு அல்லது அளவீடு, நாப்தோல் அப்படின்னா இது வந்து தோல் அப்படின்னு எழுதுனீங்க, தோ போட்டு எழுதுனோம்னாலும் ஓகேதான், தவுள் போட்டு எழுதுனோம்னாலும் ஓகேதான். அளவீடு, வசன் அப்படின்னா எடை, கேஹூ கோதுமை, கப்படா துணி, தேல் எண்ணெய், ரஸ்ஸி கயிறு, தூத் பால், முட்டிபர் அப்படின்னா ஒரு கைப்பிடி, தானா அப்படின்னா தானியம், நமக் அப்படின்னா உப்பு, ஷஹத் தேன், ஷக்கர் சர்க்கரை, காடி வண்டி, மனுஷி அல்லது வியக்தி அப்படின்னா மனிதன் அல்லது நபர், ஆம் மாம்பழம், கோடா குதிரை, பிரத்யேக் அப்படின்னா ஒவ்வொரு அனைவரும் அப்படின்னு அர்த்தம், விபாக் அப்படின்னா பிரிவு, அதாவது ஒவ்வொரு அப்படின்னா பிரத்யேக அப்படின்னா ஒவ்வொருத்தரும் வரணும், அதாவது கலெக்டிவா சொல்றோம், எல்லாரும் ஒரு ஒருத்தரா வந்து எல்லாரும் என்ன பாருங்க, ஒவ்வொருத்தரா வந்து எல்லாரும் அந்த மாதிரி அர்த்தத்துல பேசுறது. விபாக் அப்படின்னா பிரிவு, பகுதி, வகை, கிளை அதெல்லாம். பெஹலா முதல், தூஸ்ரா இரண்டாவது, சௌதா அப்படின்னா நான்காவது, இக்கரா அப்படின்னா ஒரே தனி ஒற்றை அதெல்லாம், துகுணா அப்படின்னா இருமடங்கு, திகுணா அப்படின்னா வந்து 3 மடங்கு, தொஹரா அப்படின்னா இரட்டிப்பான அப்படின்னு அர்த்தம், சார் குணா அப்படின்னா 4 மடங்கு, சௌகுணா 100 மடங்கு, முக்கிய ரூப் அப்படின்னா முக்கிய வடிவம், கணனா அப்படின்னா எண்ணிக்கை அல்லது கணக்கீடு அப்படின்னு அர்த்தம், பூர்ணாங்க் அப்படின்னா முழு எண், ஆபூர்ணாங்க் அப்படின்னா பின்னம் அதாவது ஃப்ராக்ஷன், கிரம அப்படின்னா எண் வரிசை முறை அப்படின்னு அர்த்தம், ஆவிருத்தி அப்படின்னா பெருக்கல் அல்லது அதிர்வு எண் அப்படின்னு, தகோ அப்படின்னா அடுக்குகள் மடிப்பது அப்படின்னு அர்த்தம், கணன அப்படின்னா பெருக்கல், சமுதாய் அப்படின்னா சமூகம், சாமூகிக் அப்படின்னா குழுமம் சார் கூட்டு அதெல்லாம், தோனோ அப்படின்னா இரண்டும் இருவரும், தீனோ அப்படின்னா 3, சாரோ 4, பாஞ்சோ 5, சேப் அப்படின்னா ஆப்பிள், அந்தர் வேறுபாடு, இடைவெளி, தூரம், வித்தியாசம் அதெல்லாம். இந்த இடத்துல வந்து நம்ம வித்தியாசத்தை தான் பார்த்தோம் இல்லைங்களா, அனிஷ்சித் பரிமாண் வாச்சகோட டிஃப்ரென்ஸையும் அனிஷ்சித் சங்கியா வாச்சகோட டிஃப்ரென்ஸையும் தான் நம்ம பார்த்தோம். அந்த இடத்துல தான் அந்தர் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணோம், அந்த இடத்துல வந்து வித்தியாசத்தை தான் பார்த்தோம், அதனால வித்தியாசம்ன்ற அர்த்தத்துல எடுத்துக்கணும் இந்த லெசன் பொறுத்த வரைக்கும். பெஹச்சான் அப்படின்னா அடையாளம், கட்டின் அப்படின்னா கடினமான, யோகிய ஹோனா அப்படின்னா தகுதி இருப்பது, தோதோ ரெண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதாவது, ஹரேக் அப்படின்னா ஒவ்வொரு, கி ஓர் அப்படின்னா நோக்கி அல்லது குறித்து, சங்கேத் கர்னா குறிப்பிடுவது சுட்டி காட்டுவது, யஹ் அப்படின்னா இது இந்த, வஹ் அப்படின்னா அது அந்த, ஏ அப்படின்னா இவை அல்லது இந்த, வே அப்படின்னா அவை அந்த அப்படின்னு. ஸோ இந்த இது பொறுத்த வரைக்கும் இந்த அந்தங்கிறது தான் நம்ம வச்சு பேசியிருக்கோம். ஏ லடுக்காக, வ பஹாடு ஹே, ஏ கலமே, வே கிதாபே அப்படிதான் பார்த்தோம். பஹாட் அப்படின்னா மலை, கிதாப் அப்படின்னா புத்தகம், கலம் அப்படின்னா வந்து பேனா. ஸோ இந்த இதில் வந்துட்டு நம்ம கிராமர் லெசனில் விசேஷன் பற்றி பார்த்துருக்கோம். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசன் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ, until then, thank you, bye bye.